நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு மேக்கப் மேனகா. உங்களுக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் உங்களோட ஃபேவரட்டா? கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மேனகா மேக்கப் பண்ண ஆரம்பித்த உடனே கண்ணாடி முன்னாடி இருந்து வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப பெரிய கண்ணாடி ஒன்று இருக்குது. அதுவும் இவங்க மேக்கப் பண்ணுறதுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட அறையிலேயே இருக்கிற பொருள் ரொம்ப பெருசுன்னா இந்த கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும்தான். ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அவ்வளோ லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, காஜலு, ரோஸ் பவுடரு, பொட்டு, வளையலுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே மேக்கப் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இருக்கும். வெளியில் போகும்போது அப்படியே நம்ம மறந்துட்டு போயிடக்கூடாதுல்லன்றதுக்காக புதுசாக வாங்கின லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, காஜலு, கம்மல், செயின், வளையலுன்னு அதுக்கப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வரைக்கும் வச்சுருப்பாங்க. அன்னைக்கு அவங்க பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்தவங்க தான் வர்றாங்க. இந்த முடி அங்கே சிலிப்பிக்குச்சே, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. கண்ணில் மை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் கலரே சரியில்லையே, சாரிக்கு மேட்சான வளையல், அப்புறம் மூக்குத்தியை மாற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் அவங்களோட அம்மா, ஏய் மேனகா, மேனகா, எவ்வளோ நேரமாடி நீ மேக்கப்பே பண்ணிகிட்ருப்ப? வெளியில் வரியா இல்லையா? நான் வேணும்னா கிளம்பட்டுமா? நீ வீட்டிலையே உட்காந்துட்டு இரு. சந்தையில் வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிடுவாங்க போல இருக்குது. உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கோ. ஏன், நான் போகாமல் தான் இருக்கணும். நானும் சீக்கிரமாக போய் ஆகணும். நீ வீட்டிலையே உட்காந்து கண்ணாடி முன்னாடியே உட்காந்துட்டு இருமா. வர்றியா வரலையா அப்படின்ட்டு சத்தமாக கேட்குறாங்க. அம்மா, என்னம்மா நீங்கள் நேற்று தானே சொன்னீங்க நாளைக்கு சந்தைக்கு போகணும்னு. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். எப்போவுமே அப்போ தான் நான் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைக்க முடியும். நேற்று சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு டைமே இருக்காது. நான் சாப்பிட்ணும், தூங்கணும். அது போக முக்கியமான வேலைன்னா மேக்கப் பண்ணுறது. அதுதானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு மேட்சிங்காக தான் நான் எல்லாத்தையும் போடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படியெல்லாம் சும்மா வெறும் முகத்தோடு வெளியில் வர முடியாது. ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிறா. எம்மா தாயே, நீ வரவே வேண்டாம், உள்ளேயே உட்காந்துக்கோ. 2 மணி நேரத்தில் நான் சந்தைக்கு போயிட்டு வந்து சமையலையே முடிச்சிருவேன். உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, ச்சே, எல்லாம் என் தப்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? சந்தைக்கு நானும் வரனேம்மா. நீங்களே வான்னு சொல்லிட்டு இப்போது வரவே வேண்டான்னு சொன்னால் அதெல்லாம் நியாயமா? நான் வந்தே தீருவேன். நீங்களும் போகக்கூடாது. இப்போ நான் வந்ததுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி நான் நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குமா. கையோடு எனக்கு வாங்கி தந்துடுங்க. இருங்க, நான் தோ வந்துடுறேன் அப்படிங்கிறா. சரி, என்னமோ பண்ணு, இன்றைக்கி என்னோடய பர்ஸை காலி பண்ண போகிற, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டில் அரிசி எல்லாமே கை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. ஷபாடியோ, அம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் நான் பெரும் பாடுபட வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பலன்னா அடி தான் விழும். அதுக்குள்ளேயும் நான் கிளம்பி ஆகணுன்ட்டு வேகமாக எடுத்து மேக்கப்பை போடுறாங்க. அட கடவுளே, என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் எங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே வாங்கினேன். அப்படியே பத்திரமா உள்ளே பேகுக்குள்ளே தான் வச்சேன். காணவே காணுமேன்ட்டு ஒவ்வொரு ஜிப்பாக திறந்து மூடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. கிடைக்கவே இல்லை. அம்மா, அம்மா, சீக்கிரமாக இங்கே வாங்கம்மா அப்படின்ட்டு ஒரே கூச்சல் போடுறா. இவளோட தலைவலி தாங்க முடியலையே. ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறா. இங்கே வா அங்கே வான்னுட்டே இருக்கிறாளே. இப்போவும் அதை காணும் இதை காணும், எங்கே இருக்குது ஏது இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் எடுத்தீங்களா வச்சிங்களா பார்த்தீங்களான்னு 1008 கேள்வியில் வைப்பாளே அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வராங்க. என்ன மேனகா உனக்கு பிரச்சனை? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்னை எந்த வேலையும் பார்க்கவே விட மாட்டேங்கிறியே. சரி, விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுவாம்மா, நான் புதுசாக வாங்கினேன்ல லிப்ஸ்டிக்கு, 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன்ல, என்னோடய ஃபேவரெட்டு, அது எங்கே? காணவே காணும். இந்த ஹேண்ட்பேக்குள்ளே தான் வச்சேன். எங்கன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் தேடித்தாங்களேன் அப்படிங்கிறா.
அதானே நினச்சேன் நீ இது மாதிரி தான் ஏதாவது கேட்பான்னு. அதே மாதிரி தான் கேட்குறியே. உன்னை என்னால் திருத்தவே முடியாது. நீ வாங்குற பொருளை நானா வச்சிட்ருக்கிறேன்? ஏதோ நான் பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இல்லை என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்குற. ஆ, அதோ ட்ராயர் இருக்கு பாரு, எல்லாமே உன்னோடது தானே. போய் பாரு. எதுக்கெடுத்தாலும் எதையாச்சும் காணும்னா மட்டும்தான் தேடித்தா தேடித்தான்னு வந்துட வேண்டியது. ம், ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை. நான் நல்ல ஞாபகமாக இருக்குது, இந்த ஹேண்ட்பேக்குள்ளே தான் வச்சேன். அப்போ எப்படி காணாமல் போயிருக்கோம்? யாராவது எடுத்தால் மட்டும்தானே போகும். அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் மட்டும்தானே வீட்டில் இருப்பீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களான்ட்டு கேட்டால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களே. போங்கம்மா அப்படிங்கிறா. ஆமாம், நான் போக தான் போகிறேன் அந்த பக்கம். நீ கூப்பிட்டேன்னு வந்தேன் பத்தியா, என்னைய சொல்லணும். இங்கே தான் வச்சேங்கிற, அப்புறம் எங்கன்னு தெரியலங்கிற, என்னன்னு ஒன்றும் புரியலை. நீயே ஒரு தெளிவில் இல்லை. முதல்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பாக கிடைக்கும். நான் கிளம்ப போகிறேன், நீ வீட்லேயே இருன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏம்மா ஏம்மா இருங்கம்மா, நானும் வரேன் அப்படிங்கிறா. ஆமாம், உன்னோட லிப்ஸ்டிக்கை தேடி கண்டுபிடிச்சி அது நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதை போட்டுட்டு வருவேன். அதுக்குள்ளேயும் எனக்கு வயசாயிடுமா, நான்லாம் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இல்லைம்மா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்காக இருங்களேன் அப்படிங்கிறா. சரி இரு, உனக்காக ஒன்று நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்க அம்மா ஏதோ கொண்டு வர்றாங்க. என்னதும்மா கொண்டு வரீங்க? கையில் என்னமோ சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆ, என்னது என்னது காமிங்கம்மா. ஏம்மா ஏம்மா காமிங்க அப்படிங்கிறா. இதுவா? அதை காமிச்சேன்னா நீ ரொம்ப ஓவராக போவியே. அதனால இப்போ எனக்கு காமிக்கவா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. நானே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மா இப்படிலாம் ஆசையை காமிச்சி ரொம்ப ஓவருமா, காமிங்கம்மா என் செல்லம்மால அப்படிங்கிறா. சரி சரி, ரொம்ப கெஞ்சாத, காமிக்கிறேன்ட்டு இங்கே பற்றியா, உனக்காக ஒரு லிப்ஸ்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். இது நல்லா இருக்கான்னு பாரு, எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலும் சூட்டபுளாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்தா இந்தா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க? லிப்ஸ்டிக்கா? உங்கள்கிட்ட ஏது? இதெல்லாம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, போட்டதே இல்லையே. சும்மா நேச்சுரலாகவே அவ்வளோ அழகாக இருப்பீங்கள்ல. ஏதுமா, யார் கொடுத்தா அப்படிங்கிறா. இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது. இது வேணுமா வேண்டாமா, இல்லைன்னா நானே கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. வேற யாருக்காச்சும் கொடுத்தாவாது இல்லாதவங்க பயன்படுத்திப்பாங்க. உன்கிட்ட கொடுத்தா நீ 1008 கேள்வியை கேட்டுட்டு என்ன ஏது எவ்வளோ யார் கொடுத்தான்னுக்கிட்டு கடுப்பாகுதுல்ல. ஆ, வேணுமா இல்லை எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிறாங்க. இல்லைல்லம்மா, நானே போட்டுக்கிறேன், எனக்காக தானே வாங்கியிருப்பீங்க, எப்படி ஆசையா. சரி நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு போடுறாங்க. சும்மா பளிச்சுன்னு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மினு மினுன்னு ஏதோ தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக தெரிகிறாங்க. ஏம்மா செம்மையாக இருக்குமா இந்த லிப்ஸ்டிக்கு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குதே. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷனில் ஒன்று போல இருக்குது. வேறு லெவல்மா, நீங்கள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் எவ்வளோ சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் பார்லருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் தான் பார்த்து வாங்கி தரணும் அப்படிங்கிறா. ஒன்று கொடுத்துட்டா போதுமே, எல்லாத்தையும் நானே வந்து வாங்கி தரணும் பியே. உனக்காகவே தெரியணும் நமக்கு எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. இது மாதிரி பார்த்து வாங்க கற்றுக்கோ. எதுவாக இருந்தாலும் நமக்கு அழகாக இருக்குதா, நம்மளுக்கு செட் ஆகுமா, நல்லதா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, இப்போ நம்ம போகலாமா அப்படிங்கிறா. எம்மாடியோ, இந்த லிப்ஸ்டிக்கை போட்ட உடனேயும் போகலாமான்ட்ட பற்றியா, ரொம்ப சந்தோஷம். சரி வான்ட்டு அம்மாவும் பொண்ணும் சந்தைக்கு போய் சந்தோஷமாக காய்கறி மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்போவும் வீட்டுக்கு வந்த உடனேயும் விறுவிறுன்னு கண்ணாடி முன்னாடி வந்து பார்க்குறா லிப்ஸ்டிக் அழிஞ்சிருக்குதான்னு. ஆனால் அது ஒன்றுமே ஆகலை. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் எல்லாமே அப்படியே அழிஞ்சிடும். இந்த லிப்ஸ்டிக் அழியலையே, ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்மா கையில் மேஜிக்கா இல்லைன்னா லிப்ஸ்டிக்கோட மேஜிக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போகிறா.
அம்மா அம்மா இங்கே பார்த்தீங்களா என்னோட லிப்ஸை பாருங்கம்மா, லிப்ஸ்டிக் அழியவே இல்லை. நீங்கள் கொடுத்த லிப்ஸ்டிக்கை தானே போட்டேன். ஏதோ மேஜிக் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்கள் ஏதாவது மேஜிக் ஏதாவது பண்ணீங்களோ? ஆ, என்னம்மா பண்ணீங்க அப்படிங்கிறா. அதுவா அப்படின்ட்டு அவங்க ஒரு பெரிய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேனகாவும் வாயை பொளந்துக்கிட்டு அப்படியாம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டு முடிக்கிறா கதையை. ஆஹா! இத கேட்கவும் எனக்கே ரொம்ப ஆசையா இருக்குமா. நானும் இத செஞ்சு பார்க்க போறேன். கண்டிப்பா நான் செய்றேன்மா அப்படின்ட்டு, அவங்க அம்மா குடுத்த லிப்ஸ்டிக்க எடுத்துட்டு போயி, ஒரு பழைய டப்பா, தகர டப்பா மாதிரி இருக்குது. அதுக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டா. மறுநாள் காலையில எழுந்திருச்சு பார்க்குறா. ஆனா ஒண்ணுமே இல்ல. அந்த லிப்ஸ்டிக் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. கரையவும் இல்ல, பெருசாவும் ஆகல. சரின்னு மூடி வச்சுட்டா. மறுநாள் திறந்து பார்க்குறா. அப்பவும் ஒரு சேஞ்சஸுமே இல்ல. இப்படியே தினமும் 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரத்துல 7வது நாள் கரெக்டா அன்னைக்கு திறந்து பார்க்குறா. 2 லிப்ஸ்டிக் இருக்கு. அடடா! இது என்னடா இது? 2 லிப்ஸ்டிக் இருக்கு. 1 வச்சேன். 1 வாரத்துக்கு அப்புறம் 2 லிப்ஸ்டிக்கா இருக்குதே! சரி, சரி. அப்போனா நானு இந்த 2 லிப்ஸ்டிக்கையும் வச்சுட்டு போறேன். அப்போ இன்னும் 2 லிப்ஸ்டிக் வரும்ல அப்படின்ட்டு அத மூடி வச்சுட்டு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறா. அதில ஒரு 4 லிப்ஸ்டிக் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 1 மாசத்துல மொத்தம் எவ்வளோ லிப்ஸ்டிக், அவ்வளோ லிப்ஸ்டிக்கையும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிறா. இது எல்லாமே அம்மா கொடுத்த மேஜிக் லிப்ஸ்டிக்ல தான் ஏதோ மந்திர சக்தி இருக்கு போல இருக்குது. அதனால தான் 1 வச்சா 2ஆவது, 2 வச்சா 4ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறா. ஆனா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அம்மா நீங்க கொடுத்த லிப்ஸ்டிக்கு ரொம்ப சூப்பரு. இப்போ நான் நிறையா லிப்ஸ்டிக் வச்சிருக்கிறேன். நான் வெளியில போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு போறா. சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. அவ என்ன பண்றான்னா, அந்த தகர டப்பால உள்ள எல்லா லிப்ஸ்டிக்கையும் எடுத்து அவளோட ஹேண்ட்பேக்குள்ள வச்சு கடைக்கு போறா. அதுவும் எந்த கடைக்கு? மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிற கடைக்கு போயிருக்கிறா. அங்கே போயிட்டு லிப்ஸ்டிக் வேணுமா உங்களுக்கு? மேஜிக் லிப்ஸ்டிக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒன்றே ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒன்று எடுத்து காமிக்கிறா. என்னது இது மேஜிக் லிப்ஸ்டிக்கா? என்னோட கடையிலேயே எக்கச்சக்கமான லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. இதில் வேற நீ என்னம்மா புதுசாக ஏதோ லிப்ஸ்டிக்னு கொண்டு வந்திருக்கிறியே. சரி கொண்டா பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஓஹோ! இதுதானா? இது மாதிரி நிறையா லிப்ஸ்டிக் எங்கள் கடையிலேயே இருக்குது. வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைண்ணா, இதோட ரகசியம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிப்பீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்ன ரகசியத்தை இந்த கடைக்காரங்க கிட்ட சொல்லிட்டா. ஓஹோ! இதுதானா? சரிம்மா சரிம்மா, குடு குடு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதோ இருங்க நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு கையில் வச்சிருந்த லிப்ஸ்டிக்கை தெரியாம கீழே தவற விட்டுட்டா. அது அப்படியே உருண்டு போய் ரோட்டில் விழுந்துருச்சு. அது அவளுக்கு தெரியவே இல்லை. அவளோட ஹேண்ட்பேக்குள்ளே கையை விட்டு பார்க்குறா. ஆனால் ஒரு லிப்ஸ்டிக்கையும் காணோம். பயந்து போயிட்டா. அட கடவுளே! எவ்வளோ லிப்ஸ்டிக் நான் கொண்டு வந்தேன். இப்போது ஒரு லிப்ஸ்டிக்கை கூட காணவே காணுமே. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணா அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு வெளியில் ஓடுறா. என்னாச்சு இவளுக்கு? ஏதோ மேஜிக் லிப்ஸ்டிக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அது இதுன்னு 1008 கதையை சொன்னா. இப்போ நான் அதோ வந்துடுறேன்ட்டு வெளியில் ஓடுறாளே. சும்மா ஏதோ விளையாடுறான்னு நினைக்கிறேன். சரி வரட்டும் வரட்டும் அப்படின்ட்டு அந்த கடைக்காரங்களும் காத்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா அவளோட அந்த ஒரு லிப்ஸ்டிக்கு வெளியில் ரோட்டில் விழுந்து கிடக்குது. அந்த லிப்ஸ்டிக் மேலேயும் வண்டியெல்லாம் ஏறி இருக்கும் போல இருக்குது. 2ஆ உடஞ்சிருச்சு. ச்சே, அந்த மேஜிக் லிப்ஸ்டிக் உடஞ்சி போயிடுச்சே. எல்லாமே என்னால தான். அம்மா எனக்காக கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா வச்சுருந்துருக்கணும். தேவையில்லாமல் ஆசைகளை வளர்த்து அந்த லிப்ஸ்டிக்கும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுறா. திரும்பவும் கடைக்குள்ளே போகிறா. அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்கிட்ட இப்போது எந்த லிப்ஸ்டிக்குமே இல்லை அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொல்கிறா. என்னம்மா நீனு எதேதோ கதை சொன்ன, நானும் கேட்டுட்டு இருந்தேன். இப்படி பொய் மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்கிறியே. மேஜிக் லிப்ஸ்டிக்னு எதுவும் கிடையாது. சும்மா என்னோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறியே. முதல்ல கடையை விட்டு கிளம்புமா.
வேற கஸ்டமர்ஸை நான் கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி நான் வேற என்னோட கடையில் உள்ள காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து காமிச்சேன். ச்சே, எல்லாமே வேஸ்ட்டு. உன்ன மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா இதுக்கப்புறமும் நான் ஏமாற போகிறதே கிடையாது. வெறும் கையை வீசிட்டு வந்து சும்மா கடையில் என்னென்னலாம் இருக்குது பொழுது போகலையேன்னு நேரத்தை போக்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வசமாக மாட்டின அதானே? மேனகா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கும் வந்துட்டா. அவங்க அம்மாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், ஏய் மேனகா, இப்படி ஏன் நீ பண்ண? அந்த பாக்ஸில் உள்ள எல்லா லிப்ஸ்டிக்கும் நான் உனக்காக வாங்கி கொண்டு வந்து வச்சது. இது எதுவும் மேஜிக் லிப்ஸ்டிக்கே கிடையாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் கொண்டு போயிருந்துருக்குற. பேகு நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்த்தியா? கீழே பாரு, ஓட்டையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா, ஆமாம்மா, ஆமாம், என்னோட பேக்கில் எப்படிம்மா இவ்வளோ பெரிய ஓட்டை அப்படிங்கிறா. அதான் இப்போது நீ என்ன தான் கேட்ப, எது எது தேவையோ அதெல்லாம் நீ வாங்க மாட்ட, தேவையில்லாததை தான் வாங்குவ. வா உள்ள வா, சமைச்சு வச்சுருக்கிறேன், சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு லிப்ஸ்டிக் வேணும், லிப்ஸ்டிக் தான் வேணும். எவ்வளோ லிப்ஸ்டிக் எனக்காக வாங்கி வச்சுருந்தீங்க, அது எதையுமே காணுமே, எங்கேம்மா போச்சு, எங்கே, எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிறா. அடியே, உனக்கு கனவுல கூட மேக்கப் பண்ணுறது லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, காஜல் இது மாதிரி மேக்கப் பண்ணுற பொருள் தான் வருமா? இன்னைக்கு என்ன நீனு லிப்ஸ்டிக்குன்னு ஏதோ தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்கிறியே. ஒழுங்கா எழுந்திருச்சு வா, இல்லைன்னா முகத்துல தண்ணி ஊற்றிடுவேன், எழுந்திரி அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா, இருங்கம்மா நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் உள்ள தகர டப்பாவை திறந்து பார்க்குறா. பார்த்தா எந்த லிப்ஸ்டிக்குமே இல்லை. அடச்சை, லிப்ஸ்டிக் இருக்கும்னு நினச்சி வந்தேன், ஒன்றுமே இல்லையே. உடனே அவளோட ட்ராயரில் போய் பார்க்குறா எல்லா லிப்ஸ்டிக்கும் கரெக்டாக இருக்கான்னு. அதுலேயும் எல்லாமே இருக்குது, அப்படி அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் கனவா? நல்ல வேலை எந்த லிப்ஸ்டிக்குமே தொலையலை. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனுஷங்களாகிய நமக்கு ஆசைகள் இருக்கலாம், ஆனால் பேராசைகள் இருக்கவே கூடாது. சில விஷயங்களை போட்டு குழப்பிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதில் உள்ள ஆசை மிகப்பெரிய பேராசையில் முடிஞ்சு அந்த விஷயங்கள்லையே ஆழ்ந்து போய் குழம்பி போயிருப்போம். சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து குழப்பிடுவோம். அதனால் தேவையில்லாத திட்டுகள் தான் விழும். அது எதுக்கு? எப்போவுமே அளவோட எல்லா விஷயத்துலையும் இருக்கணும், அவ்வளோதான். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய்.